ஹலோ ஸ்குவாட். நான் தான் உங்க வெற்றி பேசுறேன். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிபிலி தி கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட் எபிசோட் 8 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் மத்த எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லயே அவன் கேரேஜ உருவாக்க அதை பார்த்து ரேவா ரொம்ப ஷாக் ஆகுறா. நான் வெறும் அமித்தேட இதுல சிந்தனைஸ் பண்ணி ஒரு சர்க்கிள வேற லெவல்ல அவன் கிரியேட் பண்ணிருப்பான். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன விஷயமா இதையே ஆள அசால்ட்டா பண்றான். நீ கவலைப்படாத, உன்னாலையும் இது பண்ண முடியும். இது என்னாலையுமா இது வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கு, என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. இல்ல உன்னோட கண்ணுல எனக்கு தெரியறான்ற ஆர்வம் பண்ணும்போது ஆர்வத்துல உன்னோட கண் அப்படி பிரகாசமா இருக்கு, உன்னாலையும் இதை கண்டிப்பா பண்ண முடியும். ஆமா, இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இது சிம்பிளான விஷயம் தான், நீ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் சீன்ல அதை ரெடி பண்றோம்னா அங்க ஒரு வயசானவரும் வந்து கேக்குறாரு, இதுதான் அந்த கேரேஜா? ஆமா, இது வந்து ராயல் மேஜஸ்டிக்காக நான் உருவாக்குனேன். அதுக்காக தான் அவருக்கு ஒரு பரிசா இது போக போகுது. இது என்னோட கையால இப்பதான் நான் உருவாக்குனேன். நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப திறமசாலியா இருக்க, தாக்கம் ஈருமா. பின்னாடியே மொத்தவங்களும் கத்திக்கினே ஓடி வராங்க. மேஜஸ்டி என்னை வந்து மன்னிச்சிருங்க, ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கணும். அப்புறம் நாளைக்கே புரியுது, இவரு வேற யாரும் இல்ல, உருவாக்கி தரான்ல கேரேஜ், அந்த நாட்டோட கிங்கே இவரு தான். இவரோட பேரு லோபஸா. அங்க தாக்கமிக்கு இது தெரிஞ்சோடனே அவன் ரொம்ப பயந்து போய் மன்னிப்பு கேட்கிறான். கிங் என்ன மன்னிச்சிருங்க, வந்து ஃபார்மலா இப்படி பேசிருக்க கூடாது, நீங்க வந்து அப்படி சொல்லிருக்க கூடாது. ஏன்னா நான் அந்த கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட் அவனை மீட் பண்ணணும்னு நான் இங்க வந்தேன். அதே மாதிரி நான் மீட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ இவனால் தான் நாட்டோட அந்த சீவேஜஸ் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சு. அதுக்காக நான் நார்மலா சொன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விருந்து தான் வைக்கணும். அதுக்கும் மேல உனக்கு ஏகப்பட்ட விஷயத்த நான் வந்து தரணும். அட நீங்க என்ன சொல்றீங்க, வந்து தலையெல்லாம் குனிக்க தேவையில்ல. நான் ஒன்னும் அவளைக்கும் பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணல. ஆனா ஏதோ ஒண்ணு நீ பண்ண விஷயத்தால நிறைய விஷயம் சால்வ் ஆச்சு. அதே மாதிரி நிறைய பேரோட கண்ணு இப்போ உன் மேல கூட இருக்கலாம். ரொம்ப நன்றி, ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனையில இருந்தோ காப்பாத்தினதுக்கு. இல்ல ஒரு கிங்கா நான் இதை பண்றது என்னோட கடமை தான். அதுக்கப்புறம் கிங்கோட நல்ல மனசு பத்தி அவன் யோசிக்கிறான். அங்க போகும்போதே சொல்றான், கிங் வந்து நான் இந்த சீவேஜ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு ரிவார்ட் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கேஷ்ல விட்டு வந்துட்டேன். அந்த சைடு அவங்களும் அந்த சீவேஜ் விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. நான் இப்போ டிவைஸ் எல்லாமே ரெடியா இருக்கான், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான். இருமா பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த சர்ச் ஆஃப் லைட் அவங்க வந்து அவங்களோட விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. சீன்ல அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பேல்டனுக்கு வராங்க. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இவன் ரெண்டு குத்து வாழ்ற அந்த மேன்ஷன் அதையும் அவன் வாங்கிக்கிறான். இதுதான் நம்ம தாக்கமியோட வீடாவும் இருக்கு. சோஃபியாவும் அந்த பொண்ணு சொல்றா, இதுக்கு மேல வேஜஸ் நீங்க கொடுக்க வேணாம். அம்மா நீ என்ன பேசுற, வேஜஸ் கொடுக்க வேணாவா, எதுக்கு நீ அப்படி சொல்ற? இல்ல நீங்க ஆல்ரெடி நிறைய விஷயத்த எங்களுக்காக பண்றீங்க, அப்பாடு ஏகப்பட்ட விஷயத்தையும் பண்றீங்க. சோ அதனால எதுக்கு அது? இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது, இது வந்து உங்களோட கடைசி காலத்துக்கு உதவியா இருக்கும். இல்ல அப்படிலாம் இல்ல, நான் ஒரு எல்ஃபா இருக்கேன், உங்களை விட நான் நிறையவே வாழுவேன். நீங்க எந்த போற வரைக்கும் நான் உங்களை காட் பண்ண போறேன், அதாவது ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஆமா, நான் வந்து அந்த அளவுக்கு வாழ முடியாது. இருந்தாலும் என்னோட கிரேவ் அது உங்க பக்கத்திலேயே இருக்கும். அதாவது நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருப்போம். அட நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சைடு அங்க அந்த டிவைஸையும் அவன் கொண்டு வந்து அந்த லேடி கிட்ட கொடுக்கறான். ஓ இதுதான் அந்த மேஜிக் டிவைஸ், மதத்தையே வெறுக்க வைக்கிற ஒரு டிவைஸ் மாதிரி இது. அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்ல அன்னுட்டு நினைச்சு போப் வால்பர் அவரும் இதை நினைச்சுதான் புலம்பின்னு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு, இதை ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு ஒரு படையும் வெளியில இருக்கு. ஓ அப்படியா, அப்போ நீ சொல்றபடி பார்த்தா அது டிவைன் லைட் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஆரம்பம் அது வந்து பேல்டன்ல தானே இருக்கு. நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். ஏன்னா இதுதான் உன்னோட ஆசையா கூட இருக்கலாம். அதனால அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிசாஸ்டரை அப்படியே அழிச்சிடலாம். நெக்ஸ்ட் சீன்ல ரைவா அங்க பார்த்தா கில்டுல ரெஜிஸ்டர் பண்ண சொல்றா. நான் அப்பதான் மத்தவங்களுக்கும் இவளால ஹெல்ப்பா இருக்க முடியும். நான் அப்பதான் மானா வந்து இன்னமும் அதிகரிக்கும். ஆல்கமில நிறைய விஷயத்தை இவளால பண்ண முடியும். ஆமா நீ சொல்றது ஒரு நல்ல வழிதான், சரி நம்ம அதுவே பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க கில்டலையும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அங்க ரைவாக்கு அவளோட கார்டும் கிடைக்குது. ரொம்ப நன்றி, ஏன்னா நீங்க ரொம்ப கம்மியா ஃபீஸ சார்ஜ் பண்றீங்க. இதனால என்னால வீட்டுக்கு காசை நிறையவே அனுப்ப முடியுது. பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க ஏகப்பட்ட ஆளுங்களை இதே மாதிரி தான் பார்த்திருக்கோம். உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றோம். சோ அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஓ அப்படியா, தாக்கமே உங்களோட பாட்டிக்கு எதுவும் பேர் இல்லையா? இது பேரா? நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த லயன் ஃபேங் அவங்கள மாதிரி எங்களுக்கும் பேர் வைக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, நம்மளோட கில்டுலயே உன்னோட பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பேர் எல்லாமே இந்த அது வந்து நல்லாவா இருக்கும். ஆனா நாங்க வந்து அட்வென்ச்சரரா மாறணும்னு ஆசைப்படலையே. அதுக்கும் மேல லயன் ஃபேங் பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அவங்க ஒரு கோஆர்டினேஷனோட இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு வந்து அப்படி இல்ல, இவன் வந்ததே வேற வேலையா தான். இப்படி ஆளு பேரை பத்தி யோசிப்பானா? அங்க பரக் வந்து பயமுத்தி விட்டுறாரு. எப்பா என்ன பேரை தான் யோசிக்கிறியா? அப்போனா வா, உன்னோட பாட்டிக்கு ஒரு பேரு தேவனா உன்னோட பாடி ஃபர்ஸ்ட் வலிமையா இருக்கணும். இதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், வா நம்ம ரெண்டு பேரும் ட்ரைனிங் பண்ணலாம். அங்க போய் பயங்கரமான ட்ரைனிங் பண்ணுன்னு பேர்ல அங்க தாக்கமிய பயங்கரமா தாக்கின்னு இருக்காரு. என்ன தாக்கமியே உன்னோட பாட்டிக்கு பேரை டிசைட் பண்ணியா? தாக்கமிக்கு என்ன சொல்லணும்
சொன்னாலும் தெரியலையா? அவன் டாய்லெட் அப்படின்னு ஒரு பேர சொல்லான்னு வருவான். அத பார்த்தோனே அவருக்கு கடுப்பாயி அப்படியே தூக்கி போடுறாரு. "நீ வந்து சீரியஸா இருக்கியா?" தாக்கமி அங்க திரும்பவும் டாய்லெட் லிட்ன்னு ஏதோ ஒரு பேர சொல்ல, அங்க விடவே இல்ல. அப்படியே தூக்கி போட்டு பந்தாடுறான். சீன்ல இந்த விஷயத்தெல்லாம் அங்க வந்து அவன் சொல்றான். "உங்களுக்கு இன்னமும் புரியல. இந்த மாரி நம்மளோட பாட்டிக்கு ஒரு பேரா? அம்மா உங்களால ஏதாச்சும் பேர சொல்ல முடியுமா?" அங்க அந்த ரீவா அந்த பொண்ணு சொல்றா, "நம்ம ஏன் இந்த பேர வைக்கக்கூடாது? தாக்கமியும் அவங்க கூட இருக்கிற சர்வன்ட்ஸ்." "இல்ல, இல்ல. இதெல்லாம் வச்சா இன்னமும் என்ன பந்தாடுவான் அவன்." அவன் வந்து என்ன சொல்றான்னா, லயன் ஃபேங் மாரி ஏதாச்சும் ரொம்ப நல்ல பேர வைக்க சொல்றான். அப்படின்னா இந்த பேர் எப்படி இருக்கு? மாஸ்டரிங் அல்கெமி வித் சர்வன்ட்ஸ். இல்ல இதுவும் வேலைக்கு ஆவாது. ஏன்னா இதுக்கும் அவன் தூக்கி போட்டு என்ன பந்தாடுவான். அப்பனா மாஸ்டர் நம்ம கண்டுபிடிச்சா அந்த விஷயத்தையே பேரா வைக்கலாம். டாய்லெட் ரெஃப்ரிஜரேட்டர்ன்னு. சொன்ன பேருக்கு என்ன 4, 5 வாட்டி அவன் தூக்கி போடுவான். அப்புறம் மாஸ்டர் நான் சொன்ன பேருக்கு 4, 5 வாட்டி அவரு தூக்கி போடுவாரா? அவ்ளோ தப்பாவா சொல்லிட்டேன். ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டேன்னு நெனைக்கிறேன். இல்ல, இல்ல நீ வந்து உன்ன அப்படிலாம் எடை போடக்கூடாது. சோஃபியா இன்னமும் கோவமா இருக்கா. ஏன்னா அவன் வந்து என்னோட தாக்கமையே தூக்கி போட்டான்ல. அவன இன்னிக்கே போய் அப்படியே வெட்டி கூறு போட போறேன். அட இரும்மா நீ வந்து எங்க போற? அவர் வந்து நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா அவரால என்னோட லெவல் அது வந்து இன்னமும் அதிகரிச்சிருக்கு. சோ அதனால அப்படியே விட்டுரு. நல்ல வேளை இவ கம்முனு ஆயிட்டா. இல்லன்னா அங்க என்ன ஆயிருக்குமோ? அப்புறம் அந்த பசங்கள காட்டுறாங்க. அங்க சண்டை போட்டு இருக்கும்போதே அந்த பையன் சொல்றான், "இந்த மாரி விஷயம்லாம் பேட்டில்ல உண்மையிலேயே வேலைக்கு ஆவாது. ஆமா நீ வந்து இன்னமும் அவங்கள நம்பலையா?" அப்படி இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே போறான். அங்க போய் அந்த புக்க தான் படிக்கிறான். அந்த புக் படி பார்த்தா இந்த அனெட் அவங்க தான் இந்த மேன்கைண்டையும் அவங்களுக்கு கீழ இருக்கிற இந்த எல்ஃப இந்த பீஸ்ட் மேன் சேவ் பண்ணணும்னு சொல்லி உருவாக்குனாங்க. நான் சில பல விஷயத்த இந்த மர்ச்சன்ட் வழியா கேள்விப்பட்டேன். இந்த சர்ச் ஆஃப் கிரியேஷன் இருக்காங்களே அவங்களோட ரேசஸ் எல்லாமே இந்த நோலனோட குழந்தைகளாம். ஆனா எனக்கு இன்னமும் புரியல. நாங்க சம்மன் ஆனது இந்த டிவைன் லைட்டால. நாங்க வந்து எதுக்கு இங்க சம்மன் ஆகணும்? நாங்க இங்க என்ன பண்ணோம்? நான் நினைக்கிறபடி பார்த்தா, இந்த உலகத்த நாங்க அமைதிப்படுத்தணும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணாங்க? அந்த விஷயம் வந்து எனக்கு புரியல. இதுக்கப்புறம் தாக்கமி ஒரு 2 பொருள காட்டுறான். ஒரு ரிங்கும், ஒரு வெப்பனையும் அவன் கிரியேட் பண்ணி தந்திருக்கான். இதனால இவளோட ஸ்பெல் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகுமா? பின்னாடி மேப்லாம் வர மேப்ல கேக்குறா, "ஆமா மாஸ்டர் எனக்கு வந்து எதுவும் இல்லையா?" "இல்ல உனக்கும் இருக்கு. இதோ பாரு." இத கேட்டோனே அங்க மேப்லுக்கு அவ்வளவு சந்தோஷம். சீன்ல அந்த பேருக்காக இன்னமும் சண்டை போயின்னு இருக்கு. இப்ப என்னதான் இவன் பேர சொன்னாலும் அந்த பேர் வந்து அவருக்கு பிடிக்கவே இல்ல. லயன் ஃபேங் எப்படி இருக்கோ அதே மாரி இவன் கேட் ஃபேங்ன்னு ஒரு பேர வைக்கிறான். அதனால திரும்ப அவரு தூக்கி போறாரு. இதே மாரி தான் 4, 5 வாட்டி தூக்கி போட அங்க இதனால அவன் ரொம்ப ஷார்ட் ஆகுறான். இதே மாரி போச்சுன்னா சோஃபியா ரொம்ப கோவமாவா. சோஃபியா பார்த்தா சோஃபியா அங்க கத்துறா. "மாஸ்டர் நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவரு உங்களோட வீக்கான ஸ்பாட்ல தான் தாக்குறாரு. அதனால தான் உங்கள தூக்கி போட முடியுது." இதே மாரி கொஞ்ச நேரம் போகுது. அங்க என்னதான் அவன் யோசிச்சாலும் அங்க பேர் ஒண்டி மண்டைக்கு எட்டவே இல்ல. அங்க ஏன் அப்புறமா உங்களுக்கு பேர சொல்லக்கூடாது? "இல்ல நீ வந்து அப்புறமா சொல்றேன்னா இங்கிருந்து போறதுக்கே 3 நாள் ஆயிடும்." நான் அதுக்குள்ளேயே அந்த கில்டுல கொஸ்ட் எல்லாம் குடுப்பான்ல, அவன் வந்து சொல்றான், "இங்க வந்து ஒரு கொஸ்டின் ஏன் எடுக்கக்கூடாது? மெயின் ஃபேங்குக்கு பதிலா நீங்க தான் அங்க போற மாரி இருக்கும் அந்த கொஸ்டுக்கு." அது அவங்களுக்கு பதிலாவா? அவங்க ஏன் அத பண்ணல? இதுவா எப்பயுமே அவங்க தான் பண்ணுவாங்க. என்ன ஒண்ணு? இந்த வாட்டி அவங்க வேற கொஸ்டுக்கு போயிருக்காங்க. சோ கஷ்டம் தான் இந்த வாட்டி பண்றது. நாங்க இத பண்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குமே. அங்க மத்தவங்கள ஒத்துக்க இதனால ஹீரோ அப்படியே ஒத்துக்கிறான். சீன்ல இவங்க போகும்போதே அந்த பியூரிஃபிகேஷன் டிவைஸ பத்தி தான் அவரு சொல்றாரு. அதே மாரி நான் மில்க்கையும் வாங்குறதுக்கு தான் அங்க போறேனே. மில்க்ன்னு கேட்டோனே அவன் ரொம்ப ஆச்சரியமாவறான். ஏன்னா மில்க் வந்து இந்த உலகத்துல இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. மில்க் ஒண்டி இல்ல நம்ம போற இடத்துல சீஸும் இருக்கும். அது சீஸ் மில்கா சீன்ல அந்த இடத்துல மில்க வச்சுலாம் டிஷ் எல்லாம் செஞ்சிருப்பாங்களா? அதெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இதனால தாக்கமிக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமா வெளியில போய் சீஸையும் மில்க்கையும் வாங்கணும்ப்பா. அம்மா நான் கேள்விப்பட்டேன் மார்க்கெட் கண்டிப்பா தொறந்திருக்குமா. நெக்ஸ்ட் சீன்ல நைட்ல அவங்க சீஸ சாப்பிடுறாங்க. அதுவும் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. எனக்கு இத சாப்பிடும்போது என்னன்னு தெரியல. எனக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. அதாவது என்னோட பழைய உலகத்திலிருந்து நான் இங்க வந்து ஏதோ சில பல மாசம் தான் இருக்கும். நான் இவங்க கூட இருக்கும்போது பல வருஷம் ஆன மாரி எனக்கு ஃபீல் ஆவுது. இதெல்லாம் நான் சாப்பிடும்போது தான் எனக்கு அந்த மாரி விஷயம்லாம் ஞாபகம் வருதுன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல ரைஸ் வந்து இருக்குமா? இல்ல இருக்காது. கேட்கிற விஷயம் அதுவும் இங்க இருக்கு தெரியுமா? பர்குலால அது கிடைக்கல. ஆனா நம்மளால அது இங்க சாப்பிட முடியும். இப்ப கேட்டோனே அவன் ரொம்ப சந்தோஷமாவறான். ஆனா இங்க வந்து அது கிடைக்கலல. நல்ல ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். "என்ன மாஸ்டர் அது வந்து உங்களுக்கு வேணுமா என்ன?" "இல்லப்பா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு உங்களுக்கும் உங்களோட பழைய இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குல்ல." "இல்ல மாஸ்டர் எனக்கு வந்து அப்ப இருக்க பழைய விஷயத்த விட இப்ப இருக்க பிரசன்ட் இந்த டைம் தான் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. நான் வாழ்ந்த ஹோம் டவுன் அது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் பத்தி நான் யோசிச்சு பார்க்க விரும்பல. ஏன்னா நான் வாழ்ந்த அந்த டைம் அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பறவைய ஒரு கேஜ்ல அடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா எப்போ நான் உங்க கூட கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணனோ, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாளும் ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க வந்து என் கூட கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணதுலேருந்து இது வந்து என்னோட புது வாழ்க்கை மாரி எனக்கு தெரியுது. ஆமா நானும் அதே மாரி தான். எல்லா நாளுமே எனக்கு ஒரு புது நாள் மாரி இருக்கு. ரொம்ப
என்ஜாய் பண்றேன். அதே மாதிரி தான் அந்த பின்னாடி கேமலா அந்த குதிரையும் சொல்லுது. இதுக்கப்புறம் தான் அவனுக்கு அவனோட விஷயமும் ஞாபகம் வருது. அவனும் இங்க ஒரு புது வாழ்க்கைய அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும்போது இதுக்கு யாரு காரணமா இருக்கா? காரணமான்றது அந்த காடஸ் நோலன். தான் இவனுக்கு ஒரு விங்ஸே கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பேர் அவன் யோசிச்சு அவன் சொல்றான். என்ன இது நல்லா இருக்கும்ல, விங்ஸ் ஆஃப் நோலன். பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம பார்ட்டிக்கு ஒரு பேரா வைக்கலாம். அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இதையே பேரா வச்சிடறாங்க. சீன்ல இதே மாதிரி 2 நாள் போகுது. அவங்க எப்படி அந்த கொஸ்டிய முடிக்கிறாங்க. வீட்டுக்கு பார்த்தா பாய்சனால ஒரு மிஸ்டும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அது ஏகப்பட்ட ஆளுங்க அப்படியே சோஃபியாவையும் மத்தவங்களையும் பிடிக்கிறாங்க. நல்ல வேளை தாக்கமி எல்லாரையுமே தாக்கி அவங்கள ஹீலும் பண்ணிடுறான். மன்னிச்சிருன்னு தாக்கமி, நான் கொஞ்சம் கவனத்தை விட்டுட்டேனா, அதனால தான் இப்படி ஆச்சு. ஏமால் தான் தப்பு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அவளுக்கு ஏன் எதுவுமே ஆகல? ஆப்பிளாலயும் என்னாலயும் இந்த பாய்சனை தாங்கிக்க முடியும். ஆனாலும் நான் கொஞ்சம் இதுவான இருந்தாலும் எப்படி என்ன தாக்கி அவங்கள தூக்கடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அதே விஷயத்த தான் யோசிக்கிறாங்க. இவங்கள யாரு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க கில்டுலயும் போய் ரிப்போர்ட் பண்ண அவரு அங்க சொல்றாரு. அத பத்தி நீ லார்டு கிட்ட ரிப்போர்ட் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்ன நீங்க சொல்றீங்க? நான் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுமா? ஆமா. ஏன்னா இது எனக்கு சாதாரணமான பிரச்சனையே தெரியல. போக போக இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உனக்கு அமையும். சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.